என்ன டிஃபரன்ஸ்? 98 99 பிஜேபியும் இன்னைக்கு இருக்க பிஜேபிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரே பிஜேபி, ஒரே கொள்கை. இந்த விஷயத்துக்கு வரேன். இவர் ஸ்கவுட் எலெக்ஷன்லயே 50 ஓட்டு எடுத்தவர். இவரை பத்தி பொலிட்டீஷியனாவே நீங்க மீடியாக்காரங்க தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அவங்க கட்சிக்காரங்களா அவரை பொலிட்டீஷியனா பார்க்கல. திமுகவும் பிஜேபியும் தமிழகத்துல ஆகப்பெரிய நாடக கம்பெனி. அதாவது திடீர் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. நாளைக்கே பிஜேபி சென்ட்ரல்ல பவர்ல இல்லைன்னா இவர் திருப்பி விஆர்எஸ் கரூர்ல ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒதுங்கிடுவார். ரைடு விட்டது ஒரு நாடகம். இப்ப அமைதியா இருக்கிறதுக்கு பிறகு பின்னாடி ஒரு நாடகம் இருக்கு. திமுகவும் பிஜேபியும் எப்பவுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் மேட்ச் ஃபிக்சிங்ல எப்பவுமே இருப்பாங்க. யாராவது சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, கன்சர்ன் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, மன்னர் குடும்பம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, யாருனாலும் ரிமைண்ட் பண்ணுங்க. தூக்கி டெல்லியில பண்ணீங்களா, சத்தீஸ்கர்ல பண்றீங்களா, ஜார்க்கண்ட்ல பண்ணீங்களா, அந்த மாதிரி தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க. நீங்க ஆக்கோட மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க. அதை மறைக்கிறதுக்கு நாடகம் நடத்துறீங்க. நாங்க அதை சொல்றோம். திடீர்னு தமிழ் மேல அக்கறை வந்துடும். பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா தாவேகா மேல ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. 234 தொகுதியில நில்லுங்க, 234 தொகுதியில டெபாசிட் வாங்கி காமிங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. அவரை தலைவராகவே நாங்களாம் ஏத்துக்கல. அவர் பிஜேபிலே அவரை காமெடினா தான் பாக்குறாங்க. அதனாலதான் கட்சியில ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. ஏன் இதுவரையும் அவருக்கு ஸ்டேட் பிரசிடென்டே கொடுக்கல? அதை என்னைக்கா யோசிச்சிருக்காரு அவரு? காரிய கருத்தாவா இருந்தாலே போதுன்றாரு. நான் ஒரு அடிப்படையில காரிய கருத்தாவா இருந்தா, அதாவது அதுக்கு சன்னியாசம் கூட போகலாம், பிரச்சனை இல்லாம இருக்கும். அரசியல்வாதினா உங்களுக்கு தகுதி இல்லை, அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. இதுவரையும் திமுக அவங்களோட தமிழ்நாடு பிரிவான திமுகவோட கூட்டணி வச்சுதான் ஒரு தடவை எம்எல்ஏ ஆனார். இவரெல்லாம் வெற்றியை பத்தி பேசலாமா? இவர் எத்தனை தடவை ஜெயிச்சாரு? காரைக்குடியில் 2001. அது அவங்களோட தமிழ்நாடு பிரிவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. தமிழ்நாடு பிரிவா திமுக அது கொள்கை ரீதியா 2 பேரும் எதிரெதிர் துருவத்துல இருக்காங்க. எப்படி தமிழ்நாடு கொள்கை? எப்படி மத்திய அமைச்சர் கொடுத்தா கூட்டணி வச்சுக்கலாம், மத்திய அமைச்சர் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னா கூட்டணி வைக்க தேவையில்லை. இதுதான் கொள்கை. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை வேறுபாடு அவ்வளவுதானா? என்ன டிஃபரன்ஸ்? 98 99 பிஜேபியும் இன்னைக்கு இருக்க பிஜேபிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரே பிஜேபி, ஒரே கொள்கை. அப்புறம் அன்னைக்கு கூட்டணி வச்சுங்க, இன்னைக்கு வைக்கலன்னா மத்திய அமைச்சர் இல்லை, வைக்கல. இந்த விஷயத்துக்கு வரேன். இவர் ஸ்கவுட் எலெக்ஷன்லயே 50 ஓட்டு எடுத்தவர். இவரை பத்தி பொலிட்டீஷியனாவே நீங்க மீடியாக்காரங்க தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அவங்க கட்சிக்காரங்களா அவரை பொலிட்டீஷியனா பார்க்கல. அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டெபாசிட்டே வாங்க மாட்டீங்கன்னு சொல்றாரு 234 தொகுதியிலையும். ஏங்க இவருக்குங்க டெபாசிட் வேணா? 2014 இவர் நின்னாரு சிவகங்கையில. அப்ப டிஎம்டிகே இருந்தாங்க கூட்டணியில, எம்டிஎம்கே இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேரோட ஓட்டு, கேப்டன் அவர்களோட கட்சி ஓட்டு அங்க 1.5 லட்சத்துக்கு மேல இருக்கும். ஸோ அங்க எம்பி சான்ஸ் சொல்றேன் நான். ஆனா இவர் வாங்கின ஓட்டு 1 லட்சத்துக்கு சில்லறதான். ஆனா இப்போ தேவநாதன் யாதவ் அதுக்கு ஒரு லோக்கல்ல கேஸ்ட் அவுட்ஃபிட் தான். அவர் அந்த ஊருக்காரே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் 2 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காரு. இதுதான் அவருக்கான செல்வாக்கு. அவங்க கட்சிக்காரங்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவரெல்லாம் கேண்டிடேட்டை பத்தி தெரியல. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தளபதி அவர்கள் தமிழகத்தின் ஒரு மக்கள் தலைவர், புரட்சி தலைவருக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் அண்ணனா தம்பியா குடும்பத்தில் ஒருவரா இருக்கவர். அதனால அரசியல் காமெடியன்களுக்கெல்லாம் அரசியல் கலைநிறம் தெரிய வாய்ப்பு இல்லை. முதல்ல அண்ணாமலை அடிச்சாரு, இப்ப ஹெச் ராஜான்னு சொல்லி பாஜக தாவேகா மேல தொடர் தாக்குதல் நடத்த என்ன காரணம்? தன்னோட இருப்பை காமிச்சுக்கிறதற்கு எங்க தளபதி அவர்கள் மேல விமர்சனம் வச்சா அந்த மீடியா கவரேஜ் கிடைக்கும். இல்லாட்டி தமிழகத்துல எலக்ட்ரோவலா எப்படி நெக்லிஜிபிள் போர்ஸோ அது மாதிரி மீடியா ஸ்பேஸ்லையும் நெக்லிஜிபிளா போயிடுவாங்க. அதனாலதான் எங்க தளபதியை விமர்சிக்கிறாங்க. எங்க தளபதியை பேசுறதுனால, எங்க கட்சியை பேசுறதுனால உங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைச்சிச்சுன்னா வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்றீங்கன்னு உங்க மேல பிஜேபிக்காரங்க தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. எதுக்காண்டி? டாஸ்மாக் பிரச்சனையில நீங்க அறிக்கை விட்டீங்க இல்லையா? அந்த அறிக்கையை தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவர்களா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே இப்படி ஒரு விமர்சனத்தை, திமுகவும் பிஜேபியும் தமிழகத்துல ஆகப்பெரிய நாடக கம்பெனி நடந்திருக்கிறது. மணி லாண்டரிங்னு தெளிவா இடி பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. மணி லாண்டரிங்க்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு. யாரு போராடணும்னா எதிர்கட்சிகள் போராடலாம். மத்தியிலையோ மாநிலத்திலேயோ எதிர்கட்சிகள் போராடலாம். மத்தியில காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி, இங்க மாநிலத்துல பல கட்சிகள் இருக்கு எதிர்கட்சி. ஆட்சி அதிகாரத்துல இல்லாதவங்க போராடுறதுக்கு பேரு தான் போராட்டத்தோட அப்ஜெக்டிவ் என்ன? நம்மளோட மக்களோட கோரிக்கையை இல்ல முறைகேடுகளை அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும்.
நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களே போராடினா ஊரை ஏமாத்துறதுக்கா? இந்த நாடக கம்பெனியெல்லாம் இந்த நாடக கம்பெனி போற நாடகத்தெல்லாம் தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க. தமிழகத்தின் நிரந்தர போன்சாய் மரம் பிஜேபி. அவங்க அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையாக மட்டும் நீங்க சொல்றீங்க, அதே நேரத்துல மது ஒழிப்பு போன்ற விஷயங்களையும் அவங்க பேசுறாங்க. இந்த போராட்டத்தை திருமாவளவனே ஆதரிக்கிறாரு. மது ஒழிப்பு வேணும் வேணாம், அது எப்படி ஃபீஸிபிலிட்டி இருக்கு, அது பெரிய டாபிக். அப்படி மது ஒழிப்பு மேல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுன்னா முதல்ல மகாராஷ்டிராவில் மது ஒழிப்பு கொண்டு வாங்க. இப்போதான் நீங்கள் உங்கள் ஆட்சி வந்துருச்சு. இந்தியாவிலே பெரிய அளவில் இந்த கேளிக்கை வரிகள்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் மும்பைக்கு மட்டும், கார்பரேஷன் மட்டும். அந்த மாதிரி மிகப்பெரிய கேளிக்கைகளுக்குனா வரி பெரிய அளவில் லிக்கர்ஸ் வந்து மூவ் ஆகுறது மகாராஷ்டிராவில். இந்தியா மாநிலங்களில் மகாராஷ்டிரா முக்கியமான ஏன் அதை வந்து பிஜேபி அலோவ் பண்ணுறாங்க? நீ மகாத்மா காந்தி சொல்ற மாதிரி பி அ சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் தி வேர்ல்ட். முதல்ல நீங்க உங்க மாநிலங்களை மதுவிலக்கு கொண்டு வாங்க, அப்புறம் நீங்க மதுவிலக்கு பத்தி பேசலாம். இப்ப என்ன ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு, மத்திய குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு இருக்கு, இடிக்கு இருக்கு, ஐடிக்கு இருக்கு. அது உங்க கிட்ட இருக்கு. ஊரை ஏமாத்துறதுக்கு நாடகம் போடாம அதுக்கு முடிஞ்ச ஆக்ஷன் எடுங்க. இல்ல எங்க தமிழக பிரிவை காப்பாத்துறோம்னு சொல்லி வெளிப்படையா அறிவிங்க. அண்ணாமலையோட கிரிட்டிசிசம்ல ஏஜை மென்ஷன் பண்ணி கேட்குறாரு. 50 வயசுல வரீங்க நீங்க, ஏன் 30 வயசுல வர வேண்டியது தானே? நீங்க 50 வயசுல வருவீங்க, ஆட்சி அவங்க கையில கொடுத்துடணுமா? அதாவது இவர் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்ப எங்க தளபதி வந்து இலங்கை தமிழருக்காண்டி போராடினார். இவர் 38 வருஷம் என்ன பண்ணார்? இவர் 38 வயசு வரை என்ன பண்ணார்? இவர் காலேஜில் 2008 டயத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்ப எங்க தளபதி அவர்கள் வந்து இலங்கை தமிழருக்காண்டி போராடி இருக்கார். 90s இருந்தே பல்வேறு மக்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்கார். அதாவது திடீர் அரசியல்வாதிகளுக்கு வந்து இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. நாளைக்கே பிஜேபி சென்ட்ரல்ல பவர்ல இல்லைன்னா இவர் திருப்பி விஆர்எஸ் கரூர்ல ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒதுங்கிடுவார். அவ்வளவு சாதாரணமா பாக்குறீங்களா நீங்க? ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு தானே வந்திருக்காரு. இப்போ விஜய் 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருன்னா அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டு அரசியலுக்கு வராரு. அதாவது ஒரு 70,000 ரூபாய் சம்பளம் தர ஒரு வேலையை விட்டுட்டு நீ பல கோடி ரூபாய் சேர்த்துட்டாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஆனால் நக்கீரன் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் பல தடவை சொல்லிட்டார், நீங்க வந்து டாஸ்மாக் பத்தி இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, ஏன் மணலை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த செலக்டிவ்னஸ்? கரூர் பங்காளிகள் மேல இருக்கிற பாசம் வந்து ஏன் வேலூர்காரங்க மேல இருக்க மாட்டேங்குது? மணல்ல இவ்வளவு 1000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சிருக்காங்களே, ஏன் மணலை பத்தி பேச மாட்டீங்க? கான்பூர் ஐஐடி தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க அரசு தரப்பட்ட அளவை விட அதிகமா மண் அள்ளி இருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன் ஏன் எடுக்கல? அதை பத்தி ஏன் நீங்க பேசல? ஏன் இந்த செலக்டிவ் அட்டாக்கு? டாஸ்மாக் எப்படி தண்டிக்கப்பட வேண்டியதோ அதே மாதிரி மணலும் தண்டிக்கப்பட வேண்டியது தானே. நாங்க எல்லாத்துக்கும் குரல் தரோம், நீங்க ஏன் செலக்டிவா டாஸ்மாக்ல மட்டும் நிக்கிறீங்க? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஏன் ரைடு விட்டீங்க? ஏன் இப்ப அமைதியா இருக்கீங்க? ரைடு விட்டது ஒரு நாடகம், இப்ப அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு நாடகம் இருக்கு. திமுகவும் பிஜேபியும் எப்பவுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் மேட்ச் ஃபிக்சிங்ல எப்பவுமே இருப்பாங்க. நீங்க இப்ப இப்படி பேசிட்டே இருக்கீங்க, ஒருவேளை எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது திமுக ஒரு பக்கமும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா என்ன இந்த நரேட்டிவே ஒண்ணு இல்லாம போய்? நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபி தமிழகத்தோட அவங்களோட ஸ்ட்ரென்த்து நிரந்தர போன்சாய் மரம் 2.86 தான் 2016 அவங்க வந்து தன்னிச்சு நின்று வாங்கின ஓட்டு. அவங்க யாரோட சேர்ந்தாலும் அது அந்த கூட்டணி வந்து ஒரு அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். 18% வாங்கி காமிச்சாங்கல்ல 2020 எம்எல்ஏ எலெக்ஷனா நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல பார்லிமெண்ட்ல எம்எல்ஏ பேசுறாங்க. டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள்னு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல 2001 திமுகவோட சேர்ந்தாங்க, அவங்களோட தமிழ்நாடு பிரிவு திமுகவோட சேர்ந்தாங்க. அதுல திமுக பலியாடு. 2021 ஏடிஎம்கேயோட சேர்ந்தாங்க. 20 வருஷம் யாருமே அவங்க சேர்த்துக்கல. ஏன் சேர்த்துக்கல சொல்லுங்க? 2001 அப்புறம் 2021 தான் அவங்கள கூட்டணியில அதுவும் வலுக்கட்டாயமா சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப ரெண்டுமே பலியாடா போச்சு. அதனால குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருந்தா கூட யாருமே வந்து இந்த ஒரு ஒரு சொந்த காசுல சுண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் பிஜேபி கூட்டணியை செய்ய மாட்டாங்க. அரசியல் தெரிஞ்சாவே செய்ய மாட்டாங்க. இந்த முறை அவங்க தனித்து விடப்படுவாங்க அப்படின்னு தான் நீங்க எப்பவுமே தனித்து விடப்படுவார்கள். பிஜேபி தமிழக மக்களுக்கும் தமிழ் உணர்வுக்கும் தமிழகத்தின் நலனுக்கும் எதிரான கட்சி.
அவர் உங்க மேல வச்ச விமர்சனங்களுக்கு நீங்க எதிர்வினை ஆற்றுறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதிலுக்கு நீங்களும் அந்த ஸ்டைல்லயே அப்ரோச் பண்றது சரியா இருக்குமா? நாங்க அவரை மாதிரி திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசல. அவர் தான் அப்படி பேசுற. அவரு ஒரு மத்தியில ஆளுங்கட்சி, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட். அவர் வகிக்கிற பதவிக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் பேசாம மூன்றாம் தர பேச்சாளர்கள், திமுகவின் மேடை பேச்சாளர்கள் மாதிரி அவர் தான் பேசுறாரு. நாங்க எந்த இடத்துலயும் தப்பான வேர்டு இதுவரையும் நான் பேசினேன். அவர் கருத்துக்கு தான் மறுப்பு சொன்னோம். தரம் தாழ்ந்து நாங்க யாரையுமே பேசல. எங்க தளபதி எங்களை அப்படி வழிநடத்தல. பாலிசிஸை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், யாரையும் பர்சனலா நாங்க அட்டாக் பண்ணல. பிஜேபி அதுதான் சொன்னேன், திமுக சவாசம் அதிகமா இருக்கனால அவங்களோட வாடகை இவங்களுக்கு அடிக்குது. டாஸ்மாக் விவகாரத்துல நீங்க அறிக்கை விட்டுருந்தீங்க. 2 அறிக்கைகள் வந்தது அடுத்தடுத்து. முதல்ல தலைவர் வெளியிட்டாரு, அதுக்கு அடுத்து பொதுச் செயலாளர். நீதிமன்றம் மூலமா இப்போ ஒரு உத்தரவை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இருந்தாலும் நீங்க இந்த விஷயம் தொடர்பா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? சட்ட போராட்டம் இதை நடத்த திட்டமிட்டு இருக்கா, இல்லைன்னா களத்துக்கு வந்து போராட போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? முதல்ல இது சட்டப்பூர்வம் களம்ங்கிறத தாண்டி இது ஒரு 1000 கோடி ரூபாய் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு இடியால. ஆனா பட் இது இதை மேல பல மடங்கு கூட இருக்கும். அதுக்கான ஆதாரங்களை ஃபுல்லா எடுத்துட்டாங்க. இடி வந்த தகவல், வெளியே வந்த மீடியாக்கள் வந்த தகவல் தான் இது. பெரிய அளவில் அதற்கான ஆதாரம், அது என்னென்ன இர்ரெகுலாரிட்டி சொன்னாங்களோ, அதாவது கேஸுக்கு ஒரு கமிஷன் வச்சு வாங்கினது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு கமிஷன் வாங்கினது, அது போக டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வாங்கினது, பாட்டில், அது காலி பாட்டிலுக்கு போலியா 100 பாட்டில் வாங்கினா 500 பாட்டில் வாங்கின மாதிரி இன்வாய்ஸ் போட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அவங்க சொல்லாத இன்னொரு விஷயம் இருக்கு. டிஸ்டிலரிஸ்ல இருந்து குடோனுக்கு போகணும், குடோன்ல இருந்து அவுட்லெட்டுக்கு போகணும், இதுதான் சிஸ்டம். ஆனா டிஸ்டிலரிஸ்க்கு டைரக்டா அவுட்லெட்டுக்கு வந்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி இன்னும் இடி பேசல. ஏற்கனவே இடியால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுல 1000 கோடின்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒன்றிய பாஜக அரசு இதற்கான கான்கிரீட்டான ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாட்டினா 2 பேரும் தமிழக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயிடுவாங்க. இதை கான்கிரீட்டா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறது தான் இதுக்கு தீர்வா இருக்கும். இப்போ ஏன்னா நீங்க எதுக்குறேன்னு சொல்றீங்க, திமுகவை எதுக்குறேன்னு சொல்றீங்க. அவங்க அப்பட்டமா தெரியும், தமிழ்நாடு மக்கள்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டாலும், அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிற யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, பாட்டிலுக்கு அதிகமா காசு வாங்குறாங்கன்ட்டு. அது 10, 20, 50 அது வேரி ஆகும். ஆனா எம்ஆர்பியை விட அதிகமா காசு வாங்குறது தமிழ்நாட்டில் 1 கோடி பேர்கிட்ட கேட்டாலும் தெரியும். நான் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு சர்வே சொல்லுது. 1 கோடி பேரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கைப்பொண்ணு கண்ணாடி தேவையில்லை. அப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது உங்க கடமை. ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வெறுமன ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இல்லாம இது ஆக்ஷன் எடுக்கணும், ஒன்றிய அரசு செய்யணும்னு நாங்க வலியுறுத்துறோம். இல்ல அதை நீங்க ஒரு அறிக்கைகள், பேட்டி இதோட நிறுத்திடுறீங்களே, ஏன் அது அடுத்த கட்டத்துக்கு போல? இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான டைம், கூலிங் டைம் இப்போ 1 வீக் கூட ஆகல. அதற்கான கூலிங் டைம் இருக்கு. அவங்க அதை இசிஐஆர் போட்டு அதை மேற்கொண்டு அந்த ப்ராசஸை இன்க்ரீஸ் போறாங்களா, இல்லை ஸ்டாக்னெட் ஆக்குறாங்களா? மணல் மாதிரி அப்படியே ஸ்டாக்னெட் ஆயிடுச்சு. 1 மாசம் மேலாச்சு மணலுக்கு ரைடு விட்டு. அதை பத்தி எந்த இதுவும் வரல. இப்போ டாஸ்மாக் வந்த மாதிரி அங்க எதுவுமே பிரஸ்ல எதுவுமே பண்ணல. ஆனா இதுக்கு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஷியல்ஸ்னா ஆதாரத்தை எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி அந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியேறாத அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங்கா போடணும். அதனால அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். லெட்ஸ் வெயிட். அவங்க அதை செய்யறாங்களான்னு பார்ப்போம். இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி எங்க தலைமை அறிவிப்பாங்க. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். திமுக அதிமுகன்னு இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா மேலேயே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது திமுக அதில் போகிறாங்க, அவங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் இருக்குது, அவங்களுடைய ரோல்லாம் இருந்தது அவங்களுடைய வழக்கில். அதுதான் ஒரு எதிர்கட்சி, ஒரு அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே வெறுமனே பேசுகிறாங்க, தாவேக்கா பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கையோடு நிறுத்திடுறாங்க. இப்போ அறிக்கையில் கூட நீங்கள் அப்படி ஒரு வரியை கூட சேர்க்கல. தாவேக்கா இதை சட்ட ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய சீரியஸ்னஸ்லேயே ஒரு கேள்வி வருது. இல்லை அவங்க ஆல்ரெடி இந்த இடி உள்ள வரணும்னாவே பல கேசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கணும். ஒரு 40-50 கேஸ் மேல ஆல்ரெடி ஃபைல் ஆயிருக்கு. அந்த
ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஆனால் தான் இடியே உள்ள வர முடியும். அதான் ப்ரொசீஜர். ஆமாம், ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஆயிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிருக்கு, இன்ஆக்ஷனாக இருக்காங்க. இடி உள்ள வந்து அதை விசாரிக்கிறாங்க, அதற்கான ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ஆக்ஷன் வரையும் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட ஆக்ஷன்ங்கிறது வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா ஓகே, அவங்க வந்து கான்கிரீட்டா ஒரு வேலை பார்த்துருக்காங்க, வந்திருக்காங்க, என்னென்ன ஆதாரத்தை எடுத்திருக்காங்க, அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் விட்டாங்க. இதுவரையும் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அதை வச்சு நீங்க நாடகம் நடத்துறப்பதான் சொல்றோம், எல்லா ஆதாரமும் எடுத்துட்டீங்க, ஆக்ஷன் எடுக்காம எதுக்கு நாடகம் நடத்துறீங்க, போய் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்றோம். நாடகம்னா இவங்க போராட்டத்தை வச்சு மட்டுமே சொல்றீங்களா, வேற அதை பொலிட்டிசைஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யாரு? பிஜேபி. அதை வந்து உண்மையிலே உங்களுக்கு அதுல மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஆக்ஷன் எடுங்க, தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க. யாராவது சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, கன்சர்ன் மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, மன்னர் குடும்பம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, யாருனாலும் ரிமாண்ட் பண்ணுங்க தூக்கி. டெல்லியில பண்ணீங்களா, சத்தீஸ்கர்ல பண்றீங்களா, ஜார்க்கண்ட்ல பண்ணீங்களா, அந்த மாதிரி தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க. இப்போ இதே நேரத்தில் அமலாக்கத்துறை எத்தனை வழக்குகள் பதிவு செய்கிறாங்களோ அதில் எவ்வளோ பேர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆனால் பல கேசஸ் இருக்குல்ல அமலாக்கத்துறை, அதாவது பொருளாதார குற்றம் சார்ந்த வழக்குகள் மட்டும் இல்லை, கொலை வழக்குகள் இருக்கு, அதே போல பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகள் இருக்கு. இது மாதிரி பல்வேறு வழக்குகள்ல வந்து கன்விக்ஷன் ரேட் கம்மியாக தான் இருக்கு. அதுக்காண்டி லாண்டாரே மூடிடுவோமா, இழுத்து மூடிடுவோமா? கொலை வழக்கு இருக்குல்லண்ணே, இப்ப A1 குற்றவாளிகள் எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? இல்ல அது கம்பேரபிளா பார்க்கும்போது எது அதிகம் எது கம்மி இருக்கு? அப்படி இல்ல இல்ல அமலாக்கத்துறை செயல்பாடுகள் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறேன். அமலாக்கத்துறை செயல்பாடுகள் பொறுத்தளவுல இது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இதுல வந்து கன்விக்ஷன் ரேட்ஸ் கொண்டு வர்றது வந்து அந்த 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 எந்த அளவுக்கு இவங்க ஆதாரம் தராங்க. ரெண்டாவது, இது வந்து வேற எதுவும் லூப் ஹோல்ஸை யூஸ் பண்ணா கூட அந்த கேஸ் தோக்கலாம். கேஸ் தோத்துட்டாவே வந்து அதுல வந்து ஆதாரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க உங்களை கன்விக்டும் பண்ண முடியாது. இல்ல அமலாக்கத்துறையை வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காக பாஜக அந்த பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்க. இதை வந்து அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இடி மட்டும் இல்லைங்க, 2012-13 சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் சொன்னாங்க சிபிஐ பத்தி. அப்போ வந்து கேஜ் பேரட்னு சொன்னாங்க, ஒரு கூண்டு கிளி சிபிஐ அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஆட்டோனமஸா செயல்படலன்னு. அதுதான் இதுக்கும் பொருந்தும். அதனால ஒரு இது பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்களா, மேபி வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம ரூல் அவுட் பண்ணல. பட் நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையா? அவங்க பொலிட்டிக்கல் டூலா யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணல, அது இன்னொரு விஷயம், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க தப்பு பண்ணலன்னா கவலைப்படணும் அவசியமே இல்லையே. இப்ப ரைடு விட்டப்போ காங்கிரஸ் முன்னாள் ஹோம் மினிஸ்டர் வந்து சிதம்பரம் அவர்களை வந்து இந்த ஆக்சஸ் மேசேஜ்ல பண்ணாங்க, ஒரு நாள் உள்ள வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? நீங்க உண்மையிலே உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க அதை ப்ரொசீட் பண்ணிடுவீங்க. ஏன் ஸ்டாக்னட் ஆகுது? ஆதாரம் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஆதாரம் இருக்கு. இது வந்து திமுக காரங்க பண்ணதுக்கு வந்து 1 கோடி பேர் சாட்சி இருக்காங்க. இவங்க எம்ஆர்பிக்கு மேல காசு வச்சு வித்ததா இருக்கட்டும், இவங்க பண்ற irregularity இருக்கும், எல்லாமே ஆன் பேப்பர்ல இருக்கு. இதையுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்களே, அப்ப அதுதான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்க மேல ரைடு விட்டதை நீங்க காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விட்டீங்களே ஏடிஎம்கே அமைச்சர்கள் மேலாம், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டுல விட்டீங்க, கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல விட்டீங்க, நாமக்கல் தங்கமணி அவர்கள் மேல விட்டீங்க. இவங்கெல்லாம் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர். இதுக்குள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கா? அவங்க தப்பு பண்ணாங்களா? கேட்கறதுக்கு பதில். இவரை யாருமே கைது செய்யப்படலையே, அதுவும் ஒரு கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, ரைடு விட்டாங்களா இல்லையா? இப்ப இவங்களை என்ன ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? அமைச்சர் செந்தில் பாலாஜி ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? இவர் ரிமாண்ட் பண்ணது வந்து பழைய கேஸ்ல, ஜாப் ராக்கெட் கேஸ்ல, இதுல கிடையாது. அது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கப்ப பண்ண தப்புக்கு அது இந்த கேஸ் போட்டதுல திமுக பங்கு இருக்கு. அதனால இது பழைய கேஸ். இப்ப கேஸ்ல யாரையும் ரிமாண்ட் பண்ணல. இப்ப நீங்க ரைடு விட்டீங்களே முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேல, அதுல வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கா, இல்ல வந்து அவங்க தப்பு பண்ணனால நீங்க ரைடு விட்டீங்களா? நீங்க ரைடு விட்டீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலுமே நீங்க கன்விக்ட் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஆக்கோட மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்க, அதை மறைக்கிறதுக்கு நாடகம் நடத்துறீங்க. நாங்க அதை சொல்றோம். திடீர்னு தமிழ் மேல அக்கறை வந்துடும். நீங்க மத்திய அமைச்சரை 18 வருஷம் இருந்தீங்களே, அப்ப மாற்ற வேண்டியதானே இந்த ரூலாம். அப்ப என்ன டிபார்ட்மெண்ட், பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், எப்படி கொள்ளையடிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க.
இப்போ வந்து சீனை போடுறீங்க. இந்த நாடகம்லாம் தமிழ்நாடு மக்கள் ஏற்க மாட்டாங்க. இந்த மன்னராட்சியையும் மதவாதத்தையும் தமிழக மக்கள் வரும் தேர்தலில் தொடர்ந்து தெரிவார்கள்.